everybody, welcome back to our channel Shamima's Pro Tips. இன்னைக்கு வந்து Q&A வீடியோல பார்த்தா அதே சட்டையோட இருக்கேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு அதே நாள் தான் நாங்க வந்து இன்னைக்கு after so many months வெளியே போறோம். ஒரு சின்ன ஷாப்பிங்காக போறோம். சோ அதுதான் அது ஒரு டே அவுட் அப்படின்னு ஒரு வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்றதுக்காக வீடியோ எடுக்கிறேன். இப்போ வந்து சமையல் இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யறதுனால இப்படி ஒரு கரித்துணி மாதிரி இருக்கிறனால கூடிய சீக்கிரம் நல்லா ரெடி ஆகிட்டு இந்த வீடியோவை நம்ம கண்டினியூ பண்ணலாம். வழியாக கிளம்பி வந்தாச்சு. சுமார் ஒரு 12 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புறதா இருந்தோம். இப்போ மணி ஜஸ்ட் 2 o'clock தான் ஆகும் போது. நாங்கள் எங்கெங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியிலே டிசைட் பண்ணுவோம். அதாவது ஒரு இடத்துக்கு முன்னாடிலாம் ஜம்முன்னு கிளம்புவோம். இப்போ என்னன்னா சாப்பாடு பேக் பண்ணி எப்போவுமே என் ஹஸ்பண்டுக்கு பசிக்கும். இன்னைக்கு தான் அவரே எனக்கு சாப்பாடு வேணாம் பசிக்கல நீ எனக்கு பேக் பண்ணி எடுத்துட்டு வா அப்படின்வாரு. இந்த பாப்பாவுக்கு ஊட்ட வச்சு ஹாய் சொல்லுங்க. எங்க போறீங்க? உங்களுக்கு பேக் போட்டு கிளம்பாலே தூத்துக்குடி தான் போறாங்க. ஒரு வழியாக ஏறி போய்கிட்டு இருக்கோம். சனுஷா வந்து மால் வந்துருச்சான்னு பாக்குறாங்களாம். அது இப்போதைக்கு வராதுமா, இன்னும் 1.5 மணி நேரம் ஆகும், நீ படுத்து தூங்கு அப்படின்னு சொல்றோம். பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். பார்க்கலாம். நாங்க இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னா அன்பானவரே பிரியமானவரே அன்பை அள்ளித்தாராயோ அந்த கடைக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ இங்கே ஒரு குட்டி ஷாப்பிங் ஒர்க் இருக்குது, முடிச்சுட்டு அடுத்து கடைக்கு போகலாம் அப்படின்னு இருக்கோம். சனுஷாக்கு தனியாக ஒரு பேக் பேக் எப்போவுமே வந்து உங்கள் பாப்பாவை கூட்டிகிட்டு நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கையில் ஒரு பேக் கொடுத்துருங்க. அப்போ தான் அவங்க ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. அவங்களுக்கான பிஸ்கெட்ஸ் இந்த பேக்கில் என்ன இருக்கும், சனுஷாவோட என்னது பேக் என்னமோ பண்ணுவாங்களே வாட் இஸ் இன் யுவர் ஹேண்ட் பேக், அந்த மாதிரி வாட் இஸ் இன் யுவர் பேக் பேக் பண்ணணும் போல். 2 பிஸ்கெட் இருக்கும், ஒரு பர்ஃபி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு செட்டு ஷார்ட்ஸு, ஒரு டிஷர்ட், இல்லை ஒரு ஃப்ராக், ஒரு பேண்டீஸ் இருக்கும், அப்புறம் ஒரு கர்ச்சிப் இருக்கும், அப்புறம் பிளாஸ்டிக் கவர் இருக்கும். அவள் சாப்பிட்ற பிஸ்கெட் கிராப்பர்ஸு அதெல்லாம் வந்து கவரில் போட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு, அப்படி இல்லைன்னா தாய்க்குள்ளே வாங்கி எடுக்கிறதுக்கு அது யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் போட்டு அவளுக்கு ஒரு தனியாக பேக். என் தங்கத்தை காட்டுங்கப்பா, சனுஷா எவ்வளோ அழகாக போய் பேக் வச்சுங்க. குட் கேர்ள். நீங்கள் மாஸ்க் ஒழுங்காக மேலே கொடுத்தீங்க. அப்புறம் அவளுடைய வாட்டர் பாட்டில் மட்டும் நான் என் பேக்கில் வச்சுப்பேன், ஏன்னா அது கொஞ்சம் வெயிட் இல்லாம. ஓகே, ஸோ இத்துடன் ஷாப்பிங் முடிந்து விட்டது. இப்போ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ஈஏ போகிறோம். ஓகே, என்ன ஷாப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காட்டுறேன். ரொம்ப பெரிய ஷாப்ஸ்லாம் இல்லை, பை தான் இந்த மாதிரி, இந்த பை தான் கோணி பை மாதிரி பெருசாக இருக்குது தவிர இந்த ஐட்டம்ஸ்லாம் மினி ஐட்டம்ஸ் தான். ஈஏ போயிட்டு அங்கேயும் ஒரு குட்டி ஷாப்பிங். பாய். ஓகே ஸ்டார்ட். இப்போ வந்து மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர்ஸில் இருக்கிறோம். இங்கே மெயினாக ஈஏ வந்தது கேட்குதா? ஈஏ வந்ததுக்கான ரீசனே என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு தான். அவள் கேமரா பார்த்துட்டு அவளை எடுங்கப்பா. என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆர்த்தி ஃப்ரம் பாண்டிச்சேரி வந்திருக்கிறா. அவளை பார்க்கறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அண்ட் எங்களுக்கு கிஃப்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் என்னென்னு காட்டுறேன். பிக் பஜார் வந்திருக்கிறோம். இன்னைக்கு வந்து மாஸ்க் எடுத்தோன்னே லிப்ஸ்டிக்லாம் மூக்கு வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக இதாகிடுச்சு. கரெக்டாக ஓகே. இன்னைக்கு எதுக்கு நாங்கள் ஷாப்பிங் வந்திருக்கோம் அப்படின்னா நெய்பர்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, உறவினர்களுக்கு எல்லாருக்கும் வந்து பர்த்டே, ஆனிவர்சரி இந்த மாதிரிலாம் வருது. ஸோ அதனால் கொஞ்சம் மொத்தமாக வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். என்னென்ன ஷாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக எனக்கு காமிக்க முடியாது. எல்லாருமே முறைக்கிறாங்க, ஃபோனை வச்சு நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். அதனால் வந்து முடிஞ்சால் அது ஒரு எண்டில் எல்லாத்தையும் காமிக்கிறேன். அப்படின்னா சொல்கிறேன் என்ன இருக்குது.
இது வந்து இதுப்பா, ஐயோ இது பேகு. இது கடைக்கார அண்ணா வீட்டுக்கு வச்சிருக்கிறாரு. கடைக்கார அண்ணா வீட்டுக்கு எடுத்துட்டு போட்டு வச்சிருக்காரு, நம்மளுக்கு கிடையாது. இப்படிதான் மழை பெஞ்சிட்டு இருக்கு. நாங்க வீட்டுக்கு திரும்ப போகும்போது நைட்ல மழை பெஞ்சாலே கடுப்பு, காலையில பெஞ்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நைட்லனா ரோட்ஸ்லாம் தெரியறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 1 hour ஆகும் நாங்கள் வீடு போய் சேர்றதுக்கு. போயிட்டு பார்ப்போம். நம்ம மாலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு உள்ள நுழையும் போது டைம் வந்து 9:40 PM. சீக்கிரம் வந்துட்டோம்ல நம்ம. சரி, நான் என்னென்ன எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு காட்டிடுறேன். இந்த 2 மாஸ்க், ஓகே. ஒன்று வந்து 60 ரூபாய் ஸ்டால் போட்டுருப்பாங்கல்ல, அங்கே எடுத்துருக்குது. இது வந்து இப்படியும் போட்டுக்கலாம், உள்ள வேற கலர் இருக்கு, அப்படி திருப்பியும் போட்டுக்கலாம். அண்ட் இட்ஸ் அட்ஜஸ்டபிள். ஓகே, வாங்கியாச்சு இது. அதுக்கப்புறம் இந்த 2 ஷர்ட்ஸ், ஓகே. இது ஒயிட் ஷர்ட் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு, இது வந்து என்னுடைய அண்ணனுக்கு. அதை நான் கதை சொல்றேன், அந்த கதையும். அப்புறம் வந்து என் ஃப்ரெண்ட் ஆர்த்தி வந்து வந்தால, ஸோ அவள் வந்து சம்ஷாக் வாங்கி கொடுத்த கியூட் டாப் அண்ட் அம்மாடி ஸ்கர்ட். இப்போ பத்தாது இது, ஓகேயா. இந்த 2, ஒரு டாப் அண்ட் ஒரு ஸ்கர்ட், ஓகேயா. அப்புறம் எனக்கு வந்து லுக் அட் திஸ், ரொம்ப 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 பிரிட்டியான, நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட இயரிங்ஸ் வாங்கி கொடுத்துருக்கா H&Mல. ஸோ சனுஷோட ட்ரெஸ்ஸும் H&Mல தான் எடுத்தேன். எனக்கும் இதை அங்கே தான் எடுத்து கொடுத்துருக்கா. ஐ லவ் இட் சீரியஸ்லி. இனிமேல் வர வீடியோஸ் எல்லாம் இந்த இயரிங்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னல இந்த மாதிரி என்னோட சொன்னா சொல்லியாத நெய்பரோட இப்போ இதெல்லாம் எடுத்தோம்னா ஒரு மேடம் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், பாதுகாத்து வச்சுட்டு இருக்கோம். இது கவருக்குள்ள வேணா விடுங்களேன். இது வந்து நெய்பர் கீழ் வீட்டு ஆண்டியோட பேரனுக்கு வந்து பர்த்டே, 3rd பர்த்டே. ஸோ அவனுக்கான கிஃப்ட்ஸ் இதெல்லாம். நாங்கள் வெளியே எடுத்தோம்னா எங்கள் லைஃப் ரொம்ப டேஞ்சர், ரிஸ்க் ஆகிடும், ஓகே. இதெல்லாம் சம்ஷாக் தெரியாமல் நாங்கள் வாங்கியிருக்காது. ஸோ இவ்வளோ தான் நாங்கள் வாங்கினோம். எப்போ நாங்கள் ஷாப்பிங் போனாலுமே சரி, ஒரு பட்ஜெட் போடுவோம், ஒரு தனிக்கு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதை எக்ஸீட் பண்ண மாட்டோம், என்ன ஆனாலும் சரி. அதனால தான் மிக மிக பட்ஜெட் ஷாப்பிங் இன்னைக்கு நாங்கள் பண்ணது. மெயினாக போனது வந்து ஆர்த்தியை பார்க்கறதுக்காக தான், ஈஏ போனது. ஸோ we were so happy and we are missing her so badly now. ஓகே, ஸோ நான் வந்து சொல்லியிருந்தேன்ல என்னோட சிஸ்டர்-இன்-லாக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு. என் அண்ணாக்கு வந்து ஷர்ட் எடுத்தது நான் காமிச்சேன். இப்போ வந்து அவங்களுக்கு அடுத்த நாள் தான் நான் வந்திருக்கிறேன் சாரி எடுக்கிறதுக்கு. ஆஸ் யூஷுவல் சாரி அப்படின்னாலே ஈவ்ஸ் கடைக்கு தான் வருவேன். ஈவ்ஸ் பற்றி தெரியாதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். எங்கள் ஊரில் இருக்கிற பெஸ்ட் சாரி ஷாப் அதுதான். எங்களுக்கு தடுக்கி விழுந்தா இருக்கிற டிஸ்டன்ஸ், என்ன ஆனாலும் இங்கே தான் நாங்கள் வருவோம் சாரி எடுக்கிறதுக்கு. ஸோ இப்போ அங்கேருந்து தான் நான் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியாக காட்டுறேன்.
ஓகே, ஃபைனலாக நான் வந்து இந்த சாரீ சூஸ் பண்ணியிருக்கேன். இது வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் நேரில் வந்து ரொம்ப ரொம்ப சட்டில் அண்ட் ரொம்ப ரிச்சான ஒரு சாரீ இது. இதுக்கு ப்ளவுஸ் வந்து ஒரு கான்ட்ராஸ்டான இக்கத் ப்ளவுஸ். இது தெரியுதா உங்களுக்கு வீடியோவில்? இதுதான் ப்ளவுஸ். ஸோ இது வந்து கான்ட்ராஸ்ட் அண்ட் இது வந்து எனக்கு தெரியல வீடியோவில் உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, பட் என்னுடைய சிஸ்டர்லோட டேஸ்ட் இதுதான். அவங்க இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் அண்ட் எலகென்ட் அண்ட் அவங்க கட்டினா நல்லா ரிச்சாகவே இருக்கும் இதெல்லாம். ஸோ இதுதான் நான் செலக்ட் பண்ணுறேன். அவளுக்கு ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இதை பில் போட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் நம்ம. இன்னைக்கு அவ்வளோதான். இதோட நான் vlog முடிச்சுக்கிறேன். இதோட சுவாரஸ்யமான அடுத்த வீடியோ என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டே இருங்க. நம்ம சேனல் கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஃபைன், பாய்.